கோவையில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள விடுதிகளில் போலீசார் நடத்திய சோதனையில் சிக்கிய 6 கிலோ கஞ்சா, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள், திருடப்பட்ட 42 இருசக்கர வாகனங்கள். விடியா ஆட்சியில் கல்லூரி மாணவர்கள் பலரும் குற்றவாளிகளாக மாறி சிறைக்கு செல்வதால் பெற்றோர்கள் வேதனை. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் 7 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 660 கிலோ குட்கா பறிமுதல். கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு தொடர்ந்து குட்கா கடத்தப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் பொம்மை முதலமைச்சர் ஆழ்ந்த உறக்கம். திருப்பூரில் தடை செய்யப்பட்ட 42 கிலோ குட்கா சிக்கியது. தமிழகம் முழுவதும் தொடர்ந்து குட்கா மற்றும் கஞ்சா சிக்கும் நிலையில் மாநில எல்லையில் சோதனைச் சாவடி போலீசார் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. நாடு முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு அனைத்து மக்களுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. அன்பு, அமைதி, மகிழ்ச்சி பெருக அனைவருக்கும் உளமார்ந்த நல்வாழ்த்து தெரிவித்தார் கழக பொதுச் செயலாளர். அதிமுக அரசால் கொண்டுவரப்பட்ட 7.5% இடஒதுக்கீட்டின் மூலம் மருத்துவ கனவு நனவாகியுள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாழ்த்துகள். உங்களை போன்ற பல மருத்துவர்களை உருவாக்கும் நல் வாய்ப்பு கிடைத்ததற்கு அதிமுக பெருமை கொள்கிறது என பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். 7.5% இடஒதுக்கீட்டால் 2020இல் 435 பேர், 2021இல் 555 பேர், 2022இல் 584 பேர், 2023இல் 625 பேரின் மருத்துவ கனவு நனவாகி உள்ளது. மாணவர்கள் அனைவரும் உயர்கல்வியில் சிறந்து விளங்கி உலகின் தலைசிறந்த மருத்துவர்களாக கோலோச்ச வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேண்டுகோள். விடியா ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அதிமுகவினர் மீது தொடர்ந்து பொய் வழக்கு போடப்பட்டு வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. நாணய வெளியீட்டு விழாவை மத்திய அரசு நடத்தியது என்றால் அழைப்பிதழில் மாநில அரசின் லட்சணை இடம்பெற்றது எப்படி என பொம்மை முதலமைச்சருக்கு கேள்வி. இன்னைக்கு விடியா திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மீது பழி வாங்குகின்ற விதமாக பல்வேறு பொய் வழக்குகளை இன்றைக்கு காவல் நிலையத்திலே பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் பேசுகின்றார், இந்த விழா மாநில அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற விழா அல்ல, மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற விழா என்று சொல்கிறார். எனக்கு வந்த அந்த அழைப்புதலிலே மாநில அரசினுடைய எம்பளம் தான் பதிச்சிருக்குது. மாநிலத்தில் இருக்கின்ற தலைமை செயலாளர் அவர்கள் தான் எங்களுக்கு அந்த அழைப்புதலை கொடுத்திருக்கின்றார். அவருடைய பெயர் தான் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே இது மாநில அரசு நடத்துகின்ற விழா, மத்திய அரசு நடத்துகின்ற விழா அல்ல. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வாயை திறந்தாலே பொய் பேசுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். தன்னை முன்னிலைப்படுத்துவதிலேயே அண்ணாமலை குறியாக இருப்பதாக குற்றச்சாட்டு. தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தில் சொன்னார், கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா மத்தியிலே ஆட்சி அமைந்தவுடனே 500 நாள்ல 100 திட்டத்தை கொண்டாடினார். இப்ப எத்தனை திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்? பூரா பொய், பேச பூரா பொய். இன்னைக்கு மைக் கிடைச்சா போதும், எந்த அளவுக்கு பொய் பேசணுமோ அந்த அளவுக்கு பொய் பேசுகின்ற ஒருவர் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். நாடாளுமன்ற தேர்தலின் போது கோவையில் 500 நாட்களில் 100 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என வாக்குறுதி தந்த அண்ணாமலை, பாஜக ஆட்சிக்கு வந்த 10 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் என்ன என அதிமுக பொதுச் செயலாளர் காட்டமான கேள்வி. பாஜக ஆட்சியில் நாட்டின் கடன் சுமை அதிகரித்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை
மாநில நலனுக்காக எதையுமே செய்யவில்லை எனவும் விமர்சனம். சுய விளம்பரத்திற்காக கார் பந்தயம் நடத்துவதா என விடியா அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. மக்களை பற்றி சிந்திப்பதை விட கார் பந்தயம் முக்கியமா எனவும் பொம்மை முதலமைச்சர் மீது கடும் விமர்சனம். மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது எண்ணி பாருங்க. எவ்வளவு பிரச்சனை நாட்டில் நிலவி கொண்டிருக்கின்றது. அதற்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்காத இவருடைய சுய விளம்பரத்திற்காக ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்தவேன்னு சொல்லி நீதிமன்றம் வரைக்கும் நாங்களும் போயிருக்கிறோம். அது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது, உச்ச நீதிமன்றத்தில். அப்படி இருக்கின்ற பொழுது கூட விடாப்பிடியாக, அதுவும் மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய பகுதியில் இந்த கார் பந்தயம் நடத்த வேண்டுமா? மக்கள் நலனை முன்னிறுத்தியே நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட்டது. மக்களுக்கு யார் நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு அதிமுக ஆதரவு தரும் என கழக பொதுச் செயலாளர் உறுதி. தமிழக நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்புகள் இருப்பது உண்மை என்றும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற போதிய பணியாளர்கள் இல்லை எனவும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஒப்புதல் வாக்குமூலம். பொம்மை முதலமைச்சர் என எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம் செய்வது மிகச் சரியே என்பது தொடர்ந்து நிரூபணம். பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கான தேர்வு கட்டண உயர்வை நிறுத்தி வைப்பதாக கூறிய விடியா உயர்கல்வித்துறை அமைச்சர். கடும் எதிர்ப்பை அடுத்து கட்டண உயர்வை நிறுத்தி வைப்பதாக விடியா உயர்கல்வித்துறை அமைச்சர் நாடகம். தஞ்சை மாவட்டத்தில் புதுச்சேரி சாராயத்தை சாயம் கலந்து டாஸ்மாகில் விற்பனை. பாண்டிச்சேரி கள்ளசாராயம் பல உயிர்களை பலிவாங்கியும் இன்னும் விழித்துக் கொள்ளாத விடியா மாடல். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பெண்ணை ஆபாச வீடியோ எடுத்த விவகாரத்தில் தம்பதி உள்ளிட்ட 3 கைது. நட்பாக பழகி வந்த பெண்ணிடம் கணவன் மனைவி மற்றும் கணவனின் தம்பியின் அத்துமீறல். தூத்துக்குடியில் போலீசார் நடத்திய வாகன சோதனையில் 10 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியா ஆட்சியில் திரும்பிய திசையெல்லாம் கஞ்சா விற்கப்படும் நிலையில் தமிழகத்துக்குள் கஞ்சா நுழைவதை தடுக்காமல் போலீசார் பூ பறிக்கிறார்களா என மக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரிலிருந்து மதுரை நோக்கி சென்ற அரசு பேருந்து சாலையில் நடுவிலிருந்த பெயர் பலகையில் மோதி விபத்து. பேருந்து கண்ணாடி உடைந்ததால் தரையில் விழுந்து நடத்துனர் படுகாயம். விமான நிலையம் கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில் பாதை வடிவமைப்பு மீண்டும் மீண்டும் மாற்றப்படும் அவலம். 3வது முறையாக திட்டத்தை வடிவமைப்பதில் நிர்வாக திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் ஆட்சி திணறல். திட்டக்குடி அருகே சிறுமியை கடத்தி திருமணம் செய்த நபர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத அவலம். இன்ஸ்டாகிராமில் அதிகம் பேரால் பின்பற்றப்படும் பாலிவுட் நடிகை ஸ்ரத்தா கபூர். பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ராவை தொடர்ந்து இன்ஸ்டா பிரபலம் பட்டியலில் 2வது இடம்.